ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் கருப்பு. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு நகை கேஸில் கோர்ட்டில் ரொம்ப நாளாக தீர்ப்பு வராமல் தள்ளி போயிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் அந்த கோர்ட்டில் லாயரா உள்ள ஆர்ஜே பாலாஜியும் ஜட்ஜா உள்ள நட்டி நட்ராஜ் அவர்களும் தான். இவங்களை எதிர்த்து லாயரா நம்ம சூர்யா உள்ள இறங்குறாரு. இதுக்கடுத்து நடக்க போற சரவடியான சம்பவங்கள் தான் இந்த படமான கருப்பு. இந்த மூவியை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், இந்த படத்துல சுத்தமா லாஜிக்கே கிடையாது. ஆக்சுவலா இந்த மூவி ஒரு ஃபேண்டசி மாதிரி தான். ஆனா ஒரு பிக் கமர்ஷியல் சினிமாவே இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. ட்ரீசர், ட்ரெய்லர், போஸ்டர் எல்லாம் காமிக்காத ஒரு விஷயத்த படத்துல இவங்க காமிச்சிருக்காங்க. அங்கங்க நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் இந்த படத்துல இருக்கு. சோ நம்ம சூர்யாவோட கேரக்டர் என்னங்கிறதையோ இல்லனா இந்த படம் என்னங்கிறதையோ தெரிஞ்சுக்காம இந்த படத்தை போய் நீங்க டைரக்டா போய் பாருங்க. அப்பதான் இந்த படத்தை நீங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வர முடியும். நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். நம்ம சூர்யா அவர்களோட இன்ட்ரோவே கொஞ்சம் லேட்டா வரும். பட் சூர்யா வந்ததுக்கு அடுத்து மூவி பீக் எடுக்க ஸ்டார்ட் ஆயிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மாசா ஃபன்னா நீங்க எதிர்பாராத சில விஷயங்கள் எல்லாமே உள்ள வச்சு சூப்பரா கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு மூவியோட ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் ஒன்னு வரும். அந்த சீன் வரப்போ 2 நிமிஷத்துக்கு ஆடியன்ஸ் தியேட்டர்ல கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியும் வேற ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் ஒன்னு வரும். அந்த சீனுக்குமே தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு தியேட்டர்ல யாருமே சீட்ல உட்காரல. என்னோட ரேட்டிங்ல 0.5% மார்க் இன்க்ரீஸ் பண்ண முக்கியமான காரணமே அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான். நாம இவ்வளவு நாளா சூர்யா கிட்ட எதை எதிர்பார்த்தோமோ அதை நீங்க இந்த கருப்புல பாப்பீங்க. இந்த படத்துல மாசா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் சூர்யா கொடுத்திருந்தாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு அவார்டு வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல நம்ம சூர்யாவை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாய் அபியங்கரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்கள்ல ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு. காட் மோட் சாங்கா இருக்கட்டும் இல்லனா கிளைமேக்ஸ்ல வர அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. சாய் அபியங்கர் அடிச்சு நொறுக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். பட் இந்த படத்துல மிக்சிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. த்ரிஷாவோட ரோல் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு மேக்கப் ரொம்ப ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே சமயம் லிப் சிங்க்கும் சரியா ஒர்க் ஆகல. அடல்ட் கண்டென்ட்னு இந்த படத்துல சுத்தமா எதுவும் கிடையாது. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எவ்வளவு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி லாஜிக் பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த படத்துக்கு நீங்க போனீங்கன்னா 2.5 மணி நேரம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு தான் நீங்க வெளியில வருவீங்க. சூர்யா ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த கருப்பு படம் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். குறிப்பா இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டரா ஆகுங்கிறது இப்பவே நான் சொல்றேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டர்ல போய் கொண்டாட போற ஒரு பெரிய படமா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஓவராலா இந்த மூவி யார் தான் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஓவராலா இந்த மூவி எல்லாருக்குமான ஒரு மூவி தான். அண்ட் இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.75. இந்த மூவியோட ரன் டைம் 2 hours 32 minutes கிட்ட இருக்கு. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். until then keep watching, keep chill.